வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சிக்கன் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஹைதராபாடி சிக்கன் கறி. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான் இல்லைன்னா பிளேன் ரைஸ் கூட சாப்பிடலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைதராபாடி சிக்கன் கறி செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், பிராய்லர் சிக்கன். இது வந்து நல்லா தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த ஹைதராபாடி சிக்கன் கறி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து மசாலாவில் போட்டு மேரினேட் பண்ணிக்கணும். ஸோ அது மேரினேஷனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 1/2 கப் வந்து புதினா சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அடுத்ததாக வந்து இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதில் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இந்த மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 kg சிக்கன்னால நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 1 kg சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும் மசாலா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கனை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. மசாலாலாம் வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி சிக்கனில் கோட் ஆகிடுச்சு. இது வந்து குறைஞ்சது வந்து 1 மணி நேரம் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும். ஸோ ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலாலாம் வந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போ அடுத்ததாக வந்து 1 மணி நேரம் கழித்து வந்து ஒரு கடாயில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோம். இதில் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மெலிசாக நீட் வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமாக ஆகணும், நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். ஏற்கனவே வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்கினோன்னா சீக்கிரமாக வந்து நம்ம வெங்காயம் வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகும். பாருங்கள், மெதுவாக கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா வந்து ஈவனாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாகவே வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம வெங்காயம் வந்து வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இது மாதிரி வந்து வதங்கணும், கருக விடாதீங்க, நல்லா வந்து கேரமலைஸ் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைதராபாடி சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இது கூட வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கேரமலைஸ்டு ஆனியன், அதாவது கேரமலைஸ்டு வெங்காயம் தான் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டு. நம்ம ரெகுலர் சிக்கன் கறியோட ஹைதராபாடி சிக்கன் கறிக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ மறக்காமல் வந்து அந்த வெங்காயத்தை வந்து அந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி சிக்கனை வந்து இந்த கேரமலைஸ்டு வெங்காயத்தோடு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். ஸோ அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம சிக்கனை வந்து வதக்கியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி. ஸோ நான் ஏற்கனவே வந்து அந்த மிக்சிங் பவுலில் இருந்த மசாலா கூட வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து வேகட்டும்னு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. வாசனையும் வந்து நம்ம ஆட் பண்ண மசாலா, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி எல்லா வாசனையும் வந்து கம்ம வந்து சூப்பராக எண்ணெயை வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது வந்து நல்லா வந்து கலரி விடுங்க. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ பியூரே சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ பியூரே இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிளெயின் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ டொமேட்டோ பியூரி வந்து நம்ம கிரேவிக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தரும். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. சிக்கனில் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ
இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சூப்பரான ஹைட்ராபாடி சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வச்சிச்சு. அதில் மசாலாவில் சிக்கன் வந்து கமன்னு நம்ம அந்த கேரமலைஸ்ட் ஆனியன் அப்புறமா அந்த கொத்தமல்லி அந்த மணம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா திக்காகவும் நம்ம கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஹைட்ராபாடி சிக்கன் கறி வந்து வெந்து ரெடியாக இருக்குது. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து கலர் வந்து நல்லா அருமையாக இருக்குது. கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹைட்ராபாடி சிக்கன் கறியோட நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஹைட்ராபாடி சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லைன்னா ப்ளெயின் ரைஸ் கூடலாம் கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.